வெல்கம் டு ஃபுட்டு மாம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி பண்ணலான் இருக்கோம். வறுத்த கறி மாதிரி பண்ணலாம், இப்படி செமி கிரேவி மாதிரி, வறுத்த கிரேவி மாதிரி, சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்ற மாதிரியும் சைடிஷ்ஷாக தொட்டுக்கிற மாதிரியும். ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றியாச்சு. அதில் 2 இலை, ஒரு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். அது பொரிஞ்சிட்டே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம சிக்கனும் 1/2 kg நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ முதல்ல இதில் அப்படியே எல்லாத்தையும் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு போட்டாச்சு. வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு, அதையும் போட்டாச்சு. நல்லா வதங்கட்டுங்க. நல்லா கொஞ்சம் ஒரு 1/2 வேக்காடா வதங்கட்டும். இது நல்லா சிக்கனையும் அதில் போட்டு வதக்கிக்கலாம். மசாலா எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம ஒன்றா விடாலடியாக அதிரடி சிக்கன் டக்குன்னு செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஈஸி மெத்தடில் செய்யலாம். இது பேச்சுலர்ஸும் செய்யலாம், ரொம்ப ஈஸி. இப்போ சிக்கன் போட்டாச்சு, 1/2 kg சிக்கன் போட்டிருக்கேன். இதில் நம்ம என்னென்ன போட போகிறோம் பாருங்கள். சிக்கனில் குழம்பு மிளகாத்தூள், ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுறேன். இந்த ஸ்பூனால் 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு. இதில் நம்ம கொஞ்சம் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 3 ஸ்பூன் ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் போட்டாச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பெப்பர் போட்டுக்கிறேன் நான். இது மிளகு, ஜீரகம், சோம்புலாம் நுணுக்கி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது சோம்புத்தூள், இது வெறும் சோம்புத்தூள். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இது சூப்பராக ரொம்ப எம்மியாக இருக்கும். நம்ம அதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஒரு பரட்டி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டோம்னா நல்லா வெந்து சுண்டி வந்துச்சுன்னா செமி கிரேவி சூப்பராக வறுத்த கறி எம்மியாக ரெடி ஆகிடுங்க. இந்த சீசனுக்கு பெப்பர் அதிகமாக சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது. அதனால தான் நான் பெப்பர் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டிருக்கேன். இல்லை, நல்லா வதங்கட்டும். இதுலேயே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் முக்கியமான பொருள் விட்டுட்டேன். ஆல் பர்பஸ் மிளகாத்தூள்லே எல்லாம் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே நான்வெஜ்லாம் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் அந்த கவிச்சி எடுத்துரும், உடம்புக்கும் நல்லது. அதனால் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். நல்லா பரட்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் புதினாவும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம இதில் புதினா ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வறுத்த கறி மாதிரி. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிட வேண்டியது. எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. இதில் நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இது நல்லா வேகட்டும். வெந்தோடனே பார்க்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம். கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் தண்ணி. அது 2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா பரட்டி விட்டுட்டு இதை அப்படியே கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதித்து சுண்டி ட்ரை ஆனோடனே சிக்கனும் வெந்து போயிடும், நமக்கு குழம்பும் ரெடி ஆகிடும். நல்லா கொதி வந்தோடனே சிம்மில் வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்தோடனே நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டா ரெடி ஆகிடுங்க. ப்ளஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் குழந்தைங்களுக்காக. இது ஒரு செட்டிநாடு 65 பவுடர். இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஊறிட்டு இருக்கட்டும். குழம்பு கொதித்து சுண்டி வந்தோடனே இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ அந்த செட்டிநாடு சிக்கன் பாக்கெட் வச்சுருந்தோம் பாருங்கள். அதில் பாதி தாங்க போட்டேன். நல்லா காரமாக இருக்குது, அதனால் பாதி தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணிப்போம். எப்பயுமே தயிர் மிக்ஸ் பண்ணால் சிக்கன் சீக்கிரம் நல்லா வெந்து போயிடும். தயிரில் ஊறினா வினிகர் ஊற்றிக்கலாம். ஹோட்டல்லலாம் வினிகர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள அந்த குழம்பு சுண்டுற வரைக்கும். அப்புறம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம அதில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் அரிசி மாவோ கார்ன்ஃப்ளவரோ 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணலாம். நம்ம இது செட்டிநாடு சிக்கன் பவுடர் நல்லா காரமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு காரமாக இருக்குன்றதால நான் ஆட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சிக்கன் கிரேவி பாருங்கள், பார்க்குறதுக்கே எம்மியாக இருக்குது. அதே மாதிரி செட்டிநாடு சிக்கன் 65ம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.
இன்றைக்கி டின்னருக்கு எங்கள் வீட்டில் இதான் ஸ்பெஷல். உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான்வெஜ் பிரியர்களுக்கெல்லாம்.